வணக்கம் folks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கரியர் ஆப்ஷன் வித்தவுட் நீட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் டு த டீம் ஃபார் சச் அ ஒண்டர்ஃபுல் டாபிக். ஏன்னா ஜென்ரலாக வந்து மெடிசன் அப்படின்னா எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதர் தன் தட் வந்து பெரும்பாலும் அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ ஆஃப்டர் திஸ் அசைன்மெண்ட் வந்து ஸோ ஐ கேம் டு நோ தட் தெர் ஆர் எனார்மஸ் வந்து ஒரு வேரியஸ் ஃபீல்டு இருக்குது. ஸோ அது வந்து ஜென்ரலாக வந்து மெடிக்கல் அலைன்டு கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து ஒரு 20+ கோர்சஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பிஎஸ்சி நர்சிங் பார்க்க போகிறோம். அதோட கரியர்ஸ் என்ன இருக்குது, பிஃபார்ம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ கரியர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன் என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது அப்படின்றது. இப்போ வந்து மெடிக்கல் அலைன்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அலைடு ஹெல்த் சயின்சஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா பேராமெடிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒன்று தான். ஸோ இதோட கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் 3 இயர்ஸ் கோர்ஸு ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஸோ மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபி, இமேஜிங் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, அப்புறம் டயாலிசிஸு, அதுக்கப்புறம் கார்டியாக்கு, பர்ஃபியூஷன், அப்புறம் ரெசிபிரேட்டரி, அனஸ்தீசியா டெக்னாலஜி, அதுக்கப்புறம் நியூரோ டெக்னாலஜி, ஆடியோ அண்ட் ஸ்பீச் பேத்தாலஜி, அப்புறம் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேரு, ட்ராமா கேரு, அப்புறம் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸு, ரேடியோ தெரப்பி, அப்புறம் நியூக்ளியர் மெடிசனு, ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆஸ்தட்டிக்ஸு, அப்புறம் வந்து டயாலிசிஸ் அண்ட் ரீனல் தெரப்பி, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் சோஷியாலஜி, அதுக்கப்புறம் வந்து நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி. ஸோ இதெல்லாம் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அவ்வளோ கரியர்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, தென் வேலிட் சர்டிஃபிகேஷன்ஸ், லைசன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ராடில் விட அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுக்கு வித்து ஹை பேவோட. ஸோ நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம், எதில் என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி சயின்ஸ் இல்லை ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து பேச்சுலர் ஃபிஷரி சயின்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். ஃபிஷரி சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அன்னோட்டிசபிளான ஒரு ஃபீல்டு. ஸோ டாக்டர் ஜெயலலிதா அவங்களோட யூனிவர்சிட்டியில் வந்துட்டு 4 இயர்ஸ் ப்ரோக்ராமாக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபிஷரி சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. ஆசியா வந்து ஒரு ஃபிஷரி ஆஃபீஸராக போகலாம், மெரைன் பயாலஜிஸ்ட்டாக போகலாம், இல்லை ஹேச்சரி மேனேஜராக போகலாம், இல்லைனா அக்வாகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் போகலாம், அக்வாகல்ச்சர் டெக்னீஷியனாக, இல்லை ஃபார்ம் மேனேஜராக, இல்லைனா ஃபீட் ஸ்பெஷலிஸ்ட்டாக. சப்போஸ் வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ரிசர்ச் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஷரி சயின்டிஸ்ட்டாக போகலாம், இல்லைனா லெக்சரராக போகலாம், இல்லை ரிசர்ச் அசோசியேட்டாக போகலாம். அப்புறம் எக்ஸ்போர்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு ஒரு க்ரோயிங் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸராக போகலாம், இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜராக போகலாம். அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். ஃபிஷ் ஃபார்மிங்லாம் எவ்வளோ பேர் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி அப்படின்ட்டு. ஃபிஷ் ஃபார்மிங்லாம் பண்ணலன்னா நம்மளோட ஃபிஷ் டிமாண்டை வந்து மீட் அவுட்டே பண்ண முடியாது இன்றைக்கி. ஸோ அந்தளவுக்கு ஃபிஷ் டிமாண்ட் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ ஃபிஷ் ஃபார்மிங் நீங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபீட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜிங் ஏரியாஸ்லாம் அக்வாகல்ச்சர் க்ரோத்து, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், கடலூர் அண்ட் தூத்துக்குடியில் வந்து ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன ஃபிஷரி யூனிவர்சிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிசர்ச்லாம் போய்ட்டுருக்கு, அதுலேயும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இறால் ஏற்றுமதி அப்படின்றது நல்ல ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இது போய்டுவோமா. ஸோ பிஎஸ்சி நர்சிங்கு. ஸோ பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அது 4 இயர்ஸ் கோர்ஸ் அது, ப்ளஸ் வந்து வித் ஆப்ஷனல் இன்டர்ன்ஷிப்பு. ஸோ போஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஏன்னா ஐஎஸ்டிஸில் வந்து எம்எஸ்சி நர்சிங்கும் பண்ணலாம். எம்எஸ்சி நர்சிங், எம்பிஏ, அதுக்கப்புறம் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பண்ணலாம். இங்கே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஸோ என் கூட படித்த ஒரு பொண்ணு எம்பிஹெச் பிஜி படித்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஷீஸ் ஃப்ரம் பெங்கால்.
ஸோ ஷி ஹாஸ் அ மெயின் இன்ட்ரெஸ்ட் இன் ரிசர்ச். ஸோ ஷி ஹஸ் டன் வந்து பிஎஸ்சி நர்சிங்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே எம்பிஹெச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் பேஸ்டு வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இங்கே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிஹெச்டிக்காக வந்து யூஎஸ் போனாங்க. இன்றைக்கி வந்து போஸ்ட் ஆகி எங்கே பண்ணுறாங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் வந்து அவங்க பார்த்திங்கன்னா வந்து WHO அண்ட் யூஎனில் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அட்வைசரி மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ எந்த நோக்கம் வந்து தெளிவாக இருக்கோ அதை நோக்கி தான் நம்மளோட ட்ராவலும் இருக்கும். ஸோ வந்து ஸ்டாஃப் நர்ஸாக வந்து முடிச்சுட்டு இங்கே வந்தாங்க. முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து போஸ்ட் டாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களோட கரியர் வந்து இருக்குது பிஎஸ்சி நர்சிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து டீச்சிங் அண்ட் எஜுகேஷன் செக்டரில் போகலாம். கவர்மெண்ட்லேயே நிறைய கவர்மெண்ட் நர்ஸ் எடுப்பாங்க, ஸ்டாஃப் நர்ஸ் எடுப்பாங்க, இல்லை உங்களை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ராடில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து யூரோப்பு, கல்ஃப் அண்ட் மிடில் ஈஸ்ட்டு, யூஎஸ் உங்களுக்கு வேலிட் லைசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு சேலரியில் நல்லா சூப்பராக வந்து லைஃப் இருக்குது உங்களுக்கு அப்ராடில். அப்புறம் ரிசர்ச் ரோல்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஃபார்மசி. ஸோ ஃபார்மசி வந்து போஸ்ட்டு பிஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இதர் வந்து கிளினிக்கல் ஃபார்மசி, இல்லைனா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், இல்லைனா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க் பண்ணலாம், இல்லை QCயில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸில் வந்து எம்ஃபார்ம், ஃபார்ம் டி, அதுக்கப்புறம் MBA இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அப்ராடில் வந்துட்டு நீங்கள் ஃபார்மசிஸ்டாகவே வந்து இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கல்ஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கனடா, US, UK, ஆஸ்திரேலியா இதெல்லாம் கண்ட்ரிஸ்லையுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ரிசர்ச்லேயும் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு டீசென்ட் பேரில் தான் இருக்குது. வெட்னரி சயின்ஸ் வந்து உங்களுக்கு MBBSக்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ் வந்து வெட்னரி சயின்ஸ். நீங்கள் போஸ்ட் BVSC வந்து பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் வந்து இன்றைக்கி வந்து ஏன்னா சீட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி, டிமாண்ட் வந்து உங்களுக்கு அதிகம். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட்லேயும் உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து TNPSC வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க, வெட்னரி அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற மாதிரி. ஸோ வெட்னரி ஆஃபீஸராக போகலாம், TNPSC இல்லை TNAHD. அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் வந்து ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அப்புறம் ஜூ வெட்னரியன். ஸோ இந்த மாதிரி போகலாம். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து 6 lakhsலேருந்து 12 lakhs. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கரியர் இருக்குது. அப்புறம் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டைரி அண்ட் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப்பில் போகலாம். NGO செக்டர் கூட சேர்ந்து கொலாபில் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் ஹையர் ஸ்டடீஸில் MBSC பண்ணலாம், PhD பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த மாதிரி கோர்சஸ்லாம் செலக்ட் பண்ணி பண்ணலாம். அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதில் இருக்குது. இது தாண்டி வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வாண்டட் இருக்குது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வாண்டட் இருக்குது, அப்புறம் வந்து ஆர்த்தோபெடிக் கிளினிக்ஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மெடிசன் அதில் வாண்டட் இருக்குது. இதை நீங்கள் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைனா ஹோம் கேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் சர்ஜிக்கல் அண்ட் ஜீரியாட்ரிக் கேருக்கு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அது நல்லாவே உங்களுக்கு நல்ல பே, உங்களுக்கு லிமிட்டட் டைமு, ஸோ நல்ல பே. அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து கனடாவில் ஒன் டைமில் வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இப்போ பரவாயில்ல எல்லா கண்ட்ரிஸ்லுமே இருக்குது ஃபிசியோதெரபிஸ்ட்லாம். அதுமாதிரி இமேஜிங்கில், ஸோ டயக்னோஸ்டிக் அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக ரேடியோ டெக்னாலஜிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதான் MRI, CT ஸ்கேன் ஸ்பெஷலிஸ்ட்டு, எக்ஸ்ரே டெக்னீஷியனு, அதுக்கப்புறம் வந்து கேத்லேப் டெக்னீஷியனு, ஆஞ்சியோகிராஃபி ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில், அதுக்கப்புறம் வந்து ரிமோட் ரேடியாலஜி கன்சல்டன்ட்டு, AI பேஸ்டு இமேஜிங் எக்ஸ்பர்ட்டு. அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா MSc ரேடியாலஜி, இல்லை PhD ஃபெல்லோஷிப் இன் ரேடியாலஜி. அதுக்கப்புறம் வந்து அப்ராட்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் கரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டோமெட்ரி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ரெசிபிரேட்டரி கேரு, ப்ராஸ்தட்டிக்ஸு அண்ட் ஆஸ்தட்டிக்ஸு, ஆடியாலஜி. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு கரியர்ஸ் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பண்ணலாம், எதிர் ஓனாக பண்ணலாம், இல்லைனா வந்து கிளினிக்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கரியர்ஸ் இருக்குது உங்களுக்கு. வித் மினிமம் ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து ஒரு 4 lakhsலேருந்து. அப்புறம் கிரிட்டிக்கல் கேர் வந்து பார்த்திங்கன்னா கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, எமர்ஜென்சி கேர் டிபார்ட்மெண்ட், ட்ராமா கேரு, அப்புறம் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அனஸ்தீசியா. ஸோ இல்லைனா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸும் பண்ணலாம் இதில். அதுக்கப்புறம் நியூரோ சயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூரோ டெக்னாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து
ரிசர்ச் சிஆர்ஏ கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டாக போகலாம். ஸோ ஃபேமஸ் இன்ஸ்டியூட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி மெட்ராஸு, அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமாலஜி, இவங்களாம் பண்ணாங்க. அப்புறம் சித்திரை திருநாள் வந்து அவங்க பண்ணுறாங்க. அப்புறம் ரீஹாப் ஸ்பெஷலிஸ்ட்டாக போகலாம், இந்த மேனேஜிங் ஸ்ட்ரோக்கு, ஸ்பைனல் கார்டு, ஸோ இந்த மாதிரி இது. அப்புறம் மெடிக்கல் டிவைஸ் இண்டஸ்ட்ரியில் போகலாம். இதெல்லாமே வந்து ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது. நியூரோ சயின்ஸ், எம்எஸ்சி நியூரோ சயின்ஸு, ரிசர்ச் ரோல்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து எமர்ஜிங் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ட்ரிவன் நியூரோ இமேஜிங், இதெல்லாம் வந்து எமர்ஜிங் ஃபீல்டு. அப்புறம் மெடிக்கல் ரெக்கார்டு. ஸோ உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் ரெக்கார்டு வந்து பேக் போன் ஆஃப் என்டையர் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டில் டிஸ்சார்ஜ் ஆஃப் த பேஷண்ட் வந்து உங்களுக்கு என்டையர் அக்கௌண்டபிலிட்டி வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் தான். ஸோ எனி டைம் எனிவேர் கேன் ஆக்சஸ் யுவர் டேட்டான்றது தான் கான்செப்ட் அது. ஸோ இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலி டேட்டா ட்ரிவன் அது. ஸோ அதுக்கு பேர் வந்து மேனேஜிங் டேட்டா வந்து அது குவாலிட்டிஸ் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸர். ஸோ அது பண்ணலாம். இல்லைனா ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜராக வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு மேனேஜிங் ஓவரால் அந்த ஃப்ளோ ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். அப்புறம் மெடிக்கல் கோடிங் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த் அனலிஸ்ட்டு பேசிக்கலி ஒர்க்கிங் டுவார்ட்ஸ் அந்த கம்யூனிட்டி லெவல். Basically work with NGO or work with central government or work with the state government as an intermediate player. So mostly the data driven oriented இருக்கும். ஸோ ஆக்ஷன் ஓரியன்டட் ரிசர்ச்சாக தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நான் கிளினிக்கல் பிஸ்னஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே ஏகப்பட்ட கரியர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும் பார்க்காதீங்க. ஸோ கிடைச்சா ஃபைன், கிடைக்கலனா அதை தாண்டி வந்து நிறையா அலைன்டு கோர்சஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் படிச்சுட்டு கம்மியான சைட்ஸு மோஸ்ட் வாண்டட் கரியர்ஸு இன் இண்டஸ்ட்ரி. ஸோ படிச்சுட்டு ஒரு நல்ல இடத்துல வந்து இது பண்ணுங்கள். தேங்க்யூ.